என்னுடைய ஊழியம், நான் இயேசுவுக்கு கடனாளி ஊழியங்கள். எதிலே நாம் கடன்பட்டிருக்கிறோம் என்று வரும்போது அநேக காரியங்களிலே கடன்பட்டிருந்தாலும் அவர் கடைசியாய் கொடுத்த ஒரு கட்டளை, நமக்கு சொன்ன அந்த கட்டளை ஆத்தும ஆதாயம் என்பதிலே நாம் அதிகமாய் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிகமாய் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். 2000 வருஷமாக கடனாளியாக இருக்கும். ஏனென்றால் அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு. இந்த வசனத்தையே 2000 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்நேரம் அதை பைபிள்லேருந்து எடுத்துருக்கணும். நியாயமாக நம்ம இன்னும் அதை குறைவு குறைவு குறைவுன்னே சொல்லிகிட்ருக்கோம். ஏன் குறைவுன்னா நம்ம வரல. யோசிச்சு பாருங்கள், ஏன் அது குறைவாக இருக்கிறது? இன்னும் அதே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 7:54 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 54 60 வசனங்களுக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான், இந்த ஸ்தேவான் என்கின்ற இந்த முதல் இரத்த சாட்சி மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்டெஃபனஸ் என்பதற்கு கிரீடம் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த ஸ்தேவான் என்பதற்கு கிரீடம் அல்லது சுற்றி இருப்பது, சரவுண்டட், நம்மை சுற்றி இருப்பது என்கின்ற 2 பொருளை பெற்றுள்ளதாக இருக்கிறது. இந்த ஸ்தேவான் என்ன செய்தார்? ஆதி திருச்சபையிலே முதல் இரத்த சாட்சி, புரோட்டோ மார்டையர் என்று சொல்வார்கள். புரோட்டோ மார்டையர். இந்த மார்டையர் என்பது தமிழிலே இரத்த சாட்சி என்று இருந்தாலும் கிரேக்க மூலச் சொல்லிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் போது அது சாட்சி என்று தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்காக உயிரை நீத்தல், கர்த்தருக்காக உயிரை கொடுத்தல் என்று வரும்போது அதை மார்டையர் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் கிரேக்க மொழியிலே அது சாட்சி என்ற பொருளை தான் கொடுக்கிறது. இந்த கிரீடமாய் இருக்கின்ற ஸ்தேவான், கிரீடம் என்ற பொருளிலே பெயர் வைக்கப்பட்ட காரண பெயரை கொண்டுள்ள ஸ்தேவான். அந்த கிரீடத்தை அடிப்படையிலே பார்க்கும்போது கிரீடத்திலே பதிக்கப்பட்ட கற்கள், விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். கிரீடம் அலங்கரிக்கப்படும் போது அதிலே விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம். கற்களினால் அடிக்கப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஒரு கிரீடம். ஹல்லேலூயா! கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஒரு கிரீடத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கிரீடத்தில் பதித்த கற்கள், கிரீடத்தை எதிர்த்த கற்கள், கிரீடத்தில் உதித்த கற்கள், கிரீடத்தை மிதித்த கற்கள்.